ஹலோ விவர்ஸ், இன்னைக்கான நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னா நீர் தான். இப்போ நீரை பொறுத்த வரைக்கும் மண்ணில் உள்ள உப்புக்களாக இருக்கட்டும், தாது பொருட்களாக இருக்கட்டும், அதோட கரைந்து அதில் அதோட அந்த சத்துக்கள் எல்லாத்தையுமே கரைத்து அப்படியே போகிற இடத்துக்குலாம் அப்படியே எடுத்துகிட்டே போகுது. அப்படி எடுத்து செல்லப்படுறது தான் லட்சக்கணக்கான பெருங்கடல்கள் சந்திப்பில் அந்த இது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த உப்பாக இருக்கட்டும், தாது பொருட்களாக இருக்கட்டும், அந்த தண்ணியோட லட்சக்கணக்கான அந்த பெருங்கடல்களோட என்ன பண்ணுது அப்படின்னா கலக்குது. அப்படி கலக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கடலுக்கு அடியில் அந்த எரிமலைகளும் அந்த உப்பு என்ன ஆகுது அப்படின்னா லட்சக்கணக்கான ஆண்டுகளாக அந்த பெருங்கடலில் உள்ள அந்த மாதிரி தாது உப்புக்கள் படிந்து இருக்கிறது தான் எரிமலையாகவும் ப்ளஸ் கடலுக்கு அடியில் உப்பு படிவு அதிகமாக இருக்கிறதுனால கடல் நீர் அதிகப்படியான உப்பாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கு. இந்த உப்பு காரணமாக இந்த அதிகப்படியான தாது உப்புகளையும் தன்னோட கரைந்து எங்கே எடுத்துகிட்டு போதோ அப்படிங்கும் போது இந்த பெருங்கடலில் அதோட படிவுகளாக படிஞ்சிருக்கனால அந்த பெருங்கடல்கள் அவ்வளோ உப்புத்தன்மையாக இருக்கு. கடல் உப்புத்தன்மையாக இருக்குது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காரணம் தெரிஞ்சிருக்கலாம். சில பேர் தெரியாமல் இருந்திருக்கலாம். இதுதான் காரணம். மண்ணில் உள்ள சத்தை தண்ணியோட தனியாக அரைச்சிட்டு போகும்போது லட்சக்கணக்கான ஆண்டுகளாக அதில் அந்த கடல் நீரில் அதோட படிவுகள் இருக்கும்போது அடியில் அதோட உப்புத்தன்மை தேங்கி இருக்கும் போது அதை நம்மளோட மனிதனோட பயன்பாட்டில் அதை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அவ்வளோ உப்புத்தன்மையாக இருக்கும். அந்த தண்ணியை நம்மளால் குடிக்கவோ இல்லை பயன்படுத்தவோ இயலாது. இந்த இதில் என்ன அப்படின்னா, இப்போ நீர் மண்ணில் உள்ள தாது உப்புக்களையும் எப்படி எடுத்துகிட்டு போய் அதில் எரிமலையாக இருக்கட்டும், அதுலேருந்து நீரில் உள்ள உப்பு படிவு உருவாகுது அப்படிங்கிறதான் இன்னும் டீட்டெயிலாக நம்ம என்னோட ஃபுல் வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். என்னோட ஃபுல் வீடியோ லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பாருங்கள். தேங்க்யூ.